நெஞ்சத்தைக்கு இல்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கௌதம் அந்த அக்கௌண்டன்ட் கிட்ட பணத்தை பற்றி கேட்க, அந்த அக்கௌண்டன்ட் பணம் எங்கே இருக்குன்னு தெரியாது, என்ன மாதிரி இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கௌதம் வந்துட்டு சரி உனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ அந்த பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, அதே மாதிரி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்ல, போலீஸ் சரிங்க சார் நாங்கள் அவனை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா மதுமிதா கௌதம் கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, அதுக்கு கௌதம் எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கௌதம் என்னங்க நீங்கள் சொன்னதுனால தான் நான் இந்த விஷயத்தையே பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாள் நமக்கு இந்த விஷயம் தோணாமல் போச்சு அப்படின்னு என்ன நீங்கள் யோசிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு மதுமிதாவை பெருமையாக பேச, இதெல்லாம் பார்த்து அபிஷேக்கும் அவங்க மாமாவும் இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறமா ரூமில் போயிட்டு மதுமிதா ரொம்ப டீப்பாக அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. கௌதம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்லைங்க எப்படியாவது அந்த 25 கோடியை நாம் கண்டுபிடிச்சே ஆகணும், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் நீங்கள் இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல, இதை பற்றி ஏன் நீங்கள் யோசிக்கல அப்படின்னு கேட்க, அதுக்கு கௌதம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் என்னை கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தோணாமல் போச்சு அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு அந்த 25 கோடி போனதே பெரிய விஷயம் இல்லையா அப்படின்லாம் பேச, இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம், வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மதுமிதா ஓஹோ அப்போ நான் தான் ஆஃபீஸ் விஷயத்தை பேசுகிறேன்னா அப்போ நீங்களாம் பேசலையா அப்படின்னு சொல்ல, நான் என்ன ஆஃபீஸ் விஷயத்தை பேசினேன் அப்படின்னு கேட்குறாங்க. இதே இடத்துல வச்சு தானே நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு என்னை கேட்டீங்க அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க இனிமேல் நாம் ஆஃபீஸ் விஷயத்தை வீட்டில் பேச வேண்டாம், வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதுமிதா இப்போ மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்ல, கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதுமிதா சரி வேறு என்ன விஷயத்த உங்ககிட்ட நான் பேசுறது அப்படின்னு கேட்க, என்ன வேணாலும் பேசுங்க நான் கேட்டுகிட்டே இருப்பேன், அது ஒரு நல்ல ஃபீலிங்கு, நீங்கள் என்ன பேசினாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல, மதுமிதா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்போது கௌதம் சொல்கிறாங்க, இவ்வளோ நாளும் பணம் ஜஸ்ட் ஒரு பேப்பர் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், அந்த பணத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சுருக்கீங்க, இதுக்கு தான் ஒரு பொண்டாட்டி வேணும்னு சொல்கிறது, ஒய்ஃப்ன்றது ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, அது ஒரு ஃபீலிங் அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு மதுமிதாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அப்படியா, முதல்ல நான் தான் ரொம்ப லக்கி, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மதுமிதா சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலையோ எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி எத்தனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்ல, கௌதம் நான் தான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதுமிதா இல்லை நான் தான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு நான் ஒய்ஃப்ன்றது மட்டும் ஒரு பொண்ணு மட்டும் அப்படின்றது கிடையாது, ஒரு பாசமான ஒய்ஃபாகவும் இருக்கணும், ரொம்ப அக்கறையான ஒய்ஃபாகவும் இருக்கணும், அந்த அளவுக்கு நான் இருக்கேனா அப்படின்னு கேட்க, 100% 200% இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி நான் தான் லக்கி நீ தான் லக்கி அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க, அபிஷேக் அங்கே வராங்க. இதை பார்த்ததுமே டென்ஷன் ஆகுறாங்க. நேராக உள்ள மதுமிதாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அண்ணி நீங்கள் மட்டும் சொல்லலைன்னா இதை பற்றிலாம் நாங்கள் யோசிச்சே இருக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அப்படியே மதுமிதாவை பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் மதுமிதா எந்திரிக்கிறாங்க. கௌதமை பார்த்துட்டு நீங்கள் மட்டும்தான் எனக்கு காஃபி போட்டு கொண்டு கொடுப்பீங்களா, நானும் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கௌதம்காக காஃபி போடலான்னு போகும்போது போலீஸ் அங்கே வராங்க. போலீஸ் வந்ததுமே கௌதம் எழுப்பி மதுமிதா கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, சார் அந்த அக்கௌண்டன்ட் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு, அவரோட சூசைட் நோட்டில் அவரோட அந்த முடிவுக்கு காரணம் கௌதம் தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு, ஆக்சுவலாக வண்டியில் தான் அடிபட்டு விழுந்திருக்காங்க, ஆனால் இப்படி ஒரு சூசைட் நோட் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே, என்ன சார் இது பணம் கேட்டால் இப்படியெல்லாம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்க, சார் பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, அவங்க இப்போ பழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்கிறாங்க, அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம், அவனோட ஸ்டேட்மெண்ட்டே வாக்குமூலம் ஆகிடும், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, எல்லாரும் மதுமிதாவை பிடிச்சிக்கிட்டு திட்டுறாங்க. என்ன மதுமிதா நீ இந்த விஷயத்தை கையில் எடுக்காமல் இருந்திருக்கலாம், எல்லாமே உன்னால தான் அப்படின்னு பாட்டி அபிஷேக்கோட மாமா அப்படின்னு எல்லாரும் சொல்ல, அதை
அதை கேட்டு கௌதம் ஐம் சாரி கௌதம், நான் இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து மதுமிதா சொல்கிறாங்க. உடனே கௌதம் வந்துட்டு மது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் லாயர்கிட்ட பேசுகிறேன், பயப்படாதீங்க, மதுமிதாவை யாரும் எதுவும் சொல்லாதீங்க, அவங்க சரியான விஷயத்தை தான் செஞ்சுருக்காங்க, நான் இப்போவே போய் லாயரை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு போலீஸ் வந்துட்டு சார் நீங்கள் லாயரெல்லாம் பார்த்து பேச முடியாது, யாரையும் நீங்கள் பார்க்குறதுக்காக வெளியில் போகக்கூடாது, நீங்கள் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கீங்க, உங்களை யாராவது பார்க்கணுன்னா இங்கே தான் வரணும், நீங்கள் யாரையும் போய் பார்த்து பேச முடியாது, ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே அட்டெம்ப்ட் மர்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பணம் மோசடி பண்ணதில் அவர் மேலே பழியை போட்டு அவரை நீங்கள் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறதா உங்கள் மேலே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் நாங்கள் உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறோம், அவர் நல்லபடியாக குணமாகி வர வரைக்கும் உங்களை வந்து வெளியிலலாம் அனுப்ப முடியாது, நீங்கள் இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது கேட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.